आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. கொடுத்தது அத்தனையும் இறைவன். அது உடம்ப கொடுத்ததோ, ஞானத்தை கொடுத்ததோ, புஸ்தகத்தை கொடுத்ததோ அனைத்தையும் அவர் கொடுக்கிறார். ஆனா அதை உபயோகப்படுத்த வேண்டிய சுவாதந்திரியம் நம்மது தான். அதை நம்ம இடத்துல அந்த முடிவெடுக்கிற சக்தியை விட்டுருக்கார். அதனாலதான் ராவணனை பார்த்து உடனே நீ நல்லவனாகன்னு அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்கிட்ட அந்த புத்தியை கொடுத்திருக்கார், புஸ்தகத்தை கொடுத்திருக்கார், சீத்தையை வச்சு உபதேசம் பண்றார், ஹனுமான தூதனுச்சு உபதேசம் பண்றார், கடைசி நிமிஷம் அங்கதன தூதனுச்சு உபதேசம் பண்றார். இத்தனை நடவடிக்கையும் எடுப்பார். நமக்கு தோணும், சுவாமி இத்தனை பாடுபடுறத விட ஓங்கி தலையில தட்டி சரியா போன்னு சொல்லக்கூடாதா? இது நம்ம அதை மட்டும் பண்ண மாட்டார். இது எல்லாத்தையும் சுத்தி 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 பண்ணுவாரே தவிர நீ சரி ஆயிடுன்னு தலையில தட்டுவாரானால் மாட்டார். ஏன் சுவாமி அதை பண்ணலாமேனால் நம்ம ஆடு மாடு இல்லையோ இல்லையோ, நம்ம என்ன பொருளா? இது கடிகாரம், இங்கே வச்சாலும் கேள்வி கேட்காது, இங்கே வச்சாலும் கேள்வி கேட்காது. இதை என்ன வேணா நான் மாற்றி விடலாம். ஆனால் நான் ஆத்மா வச்சே, ஆத்மாவுக்கு அறிவு இருக்கே, அந்த அறிவு அவர் தானே கொடுத்துருக்காரு, அவர் மதிக்க வேண்டாமா? இந்த ஆத்மாவுக்கு முடிவு இருக்கிற திறமையும் அறிவையும் அவர் கொடுத்துட்டு அதை அவரே மதிக்காம தலையில கூட்டிகிட்டே இருந்தார்னா அதுக்கு தான் அவர் கூட்டுறதே இல்லை. நீ பாரு, நீ முடிவெடு, நீ வா. இது சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கொள்கை. ஆனா இந்த கொள்கையே சில சமயம் பல சமயம் நல்லது பண்ணும், சில சமயம் தப்பா புரிஞ்சின்ற வாழ்க்கை ஆபத்தப்படும். அவ என்ன சொல்லிடுவா, அவர் தான் சுவாமி தப்பு பண்ண வச்சார்னு நிமிஷம் போதில் முடிச்சிருவா. அவர் அதை பண்ண வைக்கிறதே இல்லை. அதற்குரியதைத்தான் கொடுத்தார். கையில கத்தி கொடுத்து பழத்தை நறுக்கி சாப்பிடுன்னா நான் எடுத்துன்னு போய் பக்கத்துல இருக்கிற வயத்துல ஊத்தினேன்னா அதுக்கு என்ன கத்தியை கொடுத்தவன் பேர் இல்லையா தப்பு? இப்போ கத்தியை நல்லதுக்காகத்தான் கொடுத்தான், எனக்கு உபயோகப்படுத்த தெரியலே தப்பா பண்ணிட்டேன். இப்போ ஆக பகவத் பக்தர்கள்னு பார்க்கிறோம். நடுவுல எதுக்காவா பெருமான் நன்னா நம்மளை திருத்திருக்கலாம், சக்தி இருக்கு, எப்போதோ நம்ம தன் திருவடியில சேர்த்துட்டு இருக்கலாம். ஆனா அப்படி சேர்த்துக்காம கொஞ்சம் காலம் கடத்திருக்கார் பாருங்க. இது உள்ளூர் அவருக்கு நெருடல் தான். என்னதான் இருந்தா அந்த பிள்ளை எப்பவோ நம்ம திருவடியில சேர்த்துட்டு இருக்கலாம், பண்ணலை, இத்தனை நாளா அவனை விட்டுட்டோம். அதனால நம்மளை நேர பார்க்கறது அவருக்கும் கொஞ்சம் வெக்கம். இது நமக்கு மட்டும் வெக்கம் இல்லை, நமக்கு அவரை நேர போய் நிற்கிறதுக்கு வெக்கமா இருந்தது, ஒருத்தர் நிழலை பிடிச்சிடணும். அவருக்கும் என்ன நேரம் பார்க்கறதுக்கு வெக்கமா இருக்கு. இப்போ என்ன இவனை திருத்தணும்னா எப்பவோ நான் திருத்திருக்கலாம், திருத்தாத விட்டுருக்கேன், சரி போடு அப்படின்னு நினைச்சுன்னா அவரும் ஒரு பக்தனை பிடிச்சுக்கிறார். அதே பக்தனை அனுப்பிச்சு எப்படியும் உம்மத்தான் அவன் திருவடியை பற்றினா நானும் உம்ம கையை பிடிச்சுக்கிறேன், போய் என்ன சார்பில் பேசி அழைச்சின்னு வா. என்ன சுக்ரீவன் அனுப்பிச்சாரோ இல்லையோ, இப்ப சொல்லுங்க, நம்மளாலேயே நேர போக முடியாது, அவராலேயே நேர கை கொள்ள முடியாது. ஆகவே ஒரு பக்தன் நடுவுல இருந்துதான் தீர வேண்டும். அவர் மூலம்தான் பற்றணும். இதுக்காகத்தான் பக்தன் மூலம் வா, பக்தன் மூலம் வாங்குறார். இவ்வளவே இவ்வளவு சின்ன கதை சொல்றேனே. வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை. சண்டைன்னா சண்டை போட்டு ராமன் மறைஞ்சிட்டு இருக்கார். நான் அம்பு விட்டுடுறேன், வாலியை கொண்டுடுறேன், நீ போய் சண்டை போட்டு வானார். கதை உங்களுக்கு தெரியுமே. அவர் ரெண்டு பேரும் கிஷ்கிந்தா சண்டை போட்டுருக்கா. ராமன் பார்க்கறார், ஒத்துமே, உருவ ஒத்துமே, அவ்வளவு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கா. அம்பே விடலவர், இவருக்கு பயம், விட்டா சுக்ரீவன் நெஞ்சில பாஞ்சு கொடுத்துனா வேண்டான்னு பேசாம இருந்தார். சுக்ரீவன் அடிபட்டு குத்துயரும் குறையுருமா ஓடி வந்தான். வந்தவன் ராமனை பிடிச்சுன்னுட்டு நான் மாட்டுக்கு பர்வத்தத்துல ஒளிஞ்சின்டான்னு இருந்தேன், என்ன கிளப்பி விட்டு வாலியோட போய் சண்டை போடுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கியா ராமா, இதுதானா நீ எனக்கு காட்டின நட்பு என்று கேட்டு அழுதான். ராமன் சொன்னார், இல்லை இல்லை சுக்ரீவா அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதே, எனக்கு தெரியல யார் வித்தியாசம் தெரியல. பக்கத்துல ஒரு புஷ்பம் இருக்கு, கஜ புஷ்பிகான்னு இருக்கு பேர், அதை அப்படியே பறிச்சு ஒரு மாலையா தொடுத்து லக்ஷ்மணன் கையில கொடுத்து லக்ஷ்மணா சுக்ரீவன் கழுத்துல போடுனார். போட்டாச்சு. போட்ட உடனே நேரம் மறுபடியும் சுக்ரீவன் சண்டைக்கு போனா. சண்டைக்கு போற ரெண்டு பேர் அம்ப விட்டார், வாலியை முடிச்சிட்டார். இது என்ன நாடகம்? திரும்ப ஒரு நாடகம். இவருக்கு அது வித்தியாசம் தெரியாதா? ராமன் கண்ணுக்கா யார் சுக்ரீவன் யார் வாலின்னு தெரியாது, நன்னாவே தெரியும். ஆனா என்னமோன்னு நடக்கலை. ஏற்கனவே லக்ஷ்மணன்கிற பக்தனுடைய அனுகிரகம் கிட்டவில்லை. ராமன் யாரையுமே நேர ஏத்துட்டு அவருக்கு பழக்கமே இல்லை.
லக்ஷ்மணனை கூட்டு மாலையை போடுனா பக்த அனுகிரகம் கிடைச்சுடுத்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறம்தான் தான் பெருமான் ஏற்றுக்கொள்வார். ஆகவே அங்க பார்த்தாலும் தெரியுது பாருங்க, ஒரு பக்தன் மூலம்தான் பற்ற முடியும், பக்தன் மூலம்தான் அவரு நம்மளை ஏத்துப்பார். எதுனால இது இத்தனை ஏன் நடக்கிறதுனால் ஒரு காரணம் பார்த்துட்டோம். அவர்கிட்டையும் குற்றம் இருக்கு, குறுகுறுப்பு இருக்கு, நம்ம கிட்டையும் குற்றம் இருக்கு, குறுகுறுப்பு இருக்கு. அதனாலதான் நேர போறது இல்லை. ரெண்டு பேரும் ஒருத்தர் மூலமா போறோம். அது மட்டும் இல்லை, இப்போ என்னதான் பகவான்கிட்ட போனாலும் அவர் வேற ஜாதி தானே. என்ன ஜாதி சுவாமி? பிராமணன் கிரிரா க்ஷாத்திரன், ஒரு ஜாதியும் சொல்லலை. இப்போ அவர் பரமாத்மாங்கிற ஜாதி, நம்ம ஜீவாத்மாங்கிற ஜாதி. இந்த ஜாதியை யார் இல்லைன்னு சொல்றது? மற்றது எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லிடுவோம். பரமாத்ம ஜாதி ஜீவாத்ம ஜாதி உண்டு தானே. உலகத்துல கூட பேசுறவா ஆண் பெண் ரெண்டே சாதி, சாதி இரண்டொழிய வேறு இல்லைங்கிறா. ஆனா நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா சாதி ஒன்றொழிய வேறு இல்லைன்னு சொல்லும். ஆணும் பெண்ணும் ஜீவாத்மா தானே. ஆணோ பெண்ணோ சாதி பிரிக்கவே வேண்டாம். உடல் ரீதியாத்தான் பெண் ஆணுக்கு வித்தியாசம். ஆத்மான்னு பார்த்தா ஆணாத்மா பெண்ணாத்மா எல்லாம் கிடையாது. நபுமான சண்டா, ஆணாத்மா இல்லை, பெண்ணாத்மா இல்லை, எதுவும் இல்லை. ஆத்மா ஞானமயம், அறிவே வரிவானவர் ஆத்மா. மொத்த ஆத்மாக்களும் ஒரே ஜாதி. ஆனா இன்னும் ஒரு ஜாதி இருக்கு, பரமாத்மாங்கிற ஜாதி. வித்தியாசம் என்ன? அவர் தலைவன், நாம தொண்டர்கள். அவர் உடையவன், நாம உடமை. அவர் சுவாமி, நாம தாசன். அவர் தாங்கிறவர், நாம தாங்கப்படுறவா. அவர் ரட்சிப்பவர், நாம ரட்சிக்கப்படுறவா. அவர் வியாபிப்பவர், நாம வியாபிக்கப்பட்டிருக்கிறவா. இதுதான் அவனுக்கு நமக்கு வித்தியாசம். எல்லா விதத்திலும் வித்தியாசம். அப்ப பகவான் தாங்கிறவரா இருக்கார், சுவாமியா இருக்கார், ரட்சகனா இருக்கார். நான் தாங்கப்படுறவனா இருக்கேன், தாசனா இருக்கேன், சொத்தா இருக்கேன், ரட்சிக்கப்படுறவனா இருக்கேன். என்ன இருந்தாலும் என் கஷ்டம் அவருக்கு புரியாது சுவாமி. முதலாளிகள் எப்பவான்னு தொழிலாளிகள் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு இருக்காளோ? இல்லவே இல்லையே. அது இப்போ நான் கோஷம் போட்டால் தானே புரிஞ்சுக்கிறான். அப்படியே அதுக்கு வேண்டிய 10 பேர் கூடி எல்லாம் கிடையாது. சம்பள உயர்வு கொடுத்தா தான் விடுவோம், இல்லைன்னா தர்ணா பண்ணுவோம், கோஷம் போடுவோம், எல்லாம் பண்ணால் தான் முதலாளி ஒத்துக்கிறார். இது நமக்கு ரொம்ப நாளாக சந்தேகம். நம்ம ஜீவாத்மாக்களுடைய கட்டம் இந்த பரமாத்மாவுக்கு புரியவே போகிறதில்லை. அவர் ஒரு தடவை இங்கே பிறந்து கட்டப்பட்டான்னா தெரிய போகிறது. நான் எல்லாத்தையும் பட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்கிறவனுக்கு பெருமாள் பார்த்தார். இவனோட நம்ம நேராக போனால் நடக்கவே நடக்காது. இவன் ஜாத்தியில் ஒத்தனை அனுப்பிச்சாதான் இவன் புரிஞ்சுப்பான். அதுக்குத்தான் ஆச்சாரியர்களை அனுப்பிச்சுட்டே இருக்கார் பெருமாள். தாம் போய் சொல்லி பார்த்தா கூட எடுபடாதுன்னு தெரிஞ்சு விட்டார். தான் ஆச்சாரியனா இருந்தாரே. கண்ணனே ஆச்சாரியனா இருந்தது எப்போ? கீதாச்சாரியனாக பகவத்கீதையை உபதேசித்தாரோ இல்லையோ கண்ணன் ரொம்ப நானா உபதேசித்தார். எடுபட்டுதா சுவாமி? நன்னா பயன்பட்டுதான்னால் கேட்டுண்ட ஒத்தன் அவனும் கேட்டுண்டபடி நடக்கல. இதுதான் கீதையினுடைய பயன். சுவாமி என்ன எப்படி சொல்லிட்டீர்னா, அவனை தவிர பல பேர் பயன்பெற்றிருக்கோம், அவன் பயன்படவே இல்லை. இத்தனை கீதையை சொன்னவர் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. எல்லாத்தையும் விடு, என்னையே எல்லாமாக பற்று, உன்னை பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன்னு சொன்னாரோ இல்லையோ. அடுத்த வார்த்தை இதோ கண்ணா உன் திருவடிகளே சரணம்னு அர்ஜுனன் சொன்னானா? ஸ்லோகத்தில் இல்லவே இல்லையே. இது 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் 8 ஸ்லோகம் இருக்கு. அந்த கீதை முடிகிற வரைக்கும் தேடி பாருங்கோ, சரணம்னு அவன் சொல்லவே இல்லை. என்ன தெரியுமா சொன்னா? சண்டை போடுன்னு சொன்ன கண்ணா தெளிவு வந்துடுத்து, இதோ காண்டிபத்தை எடுக்கிறேன் சண்டையை போடுறேன்னா. இதைத்தான் அவன் சொன்னான். இதை ஒரு கண்ணன் சிரிச்சுட்டு இருக்கார். சண்டை போடுன்னு சொல்றதுக்குள்ள சரணாகதி பண்ணுன்னு சொன்னேனே, அது உன் காதலியே விழலையா அர்ஜுனா? ஒண்ணு மட்டும் காதல விழுந்திருக்கு, இன்னொன்னு காதல விழல. விழாதது ஆச்சரியம் இல்லை. சண்டையெல்லாம் முடிஞ்சு போய் ராஜ்யெல்லாம் கிடைச்சு கொடுத்தா ஆண்டுன்னு இருக்கா. ஒரு நாள் கண்ணனை அரண்மனையில அர்ஜுனன் பாக்குறான். அப்ப கண்ணன் திருப்பி கேட்கிறார், இவ்வளவு பெரிய கீதையை உனக்கு உபதேசம் பண்ணனே, அதுலேருந்து ஒரு 4 விஷயத்த நீ சொல்லி எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னார். சில இடத்துலலாம் பெரிய மண்டபம் வச்சிருப்பா, 5000 பேர் உட்காந்துருப்பா. மேல இவ்வளவு வருஷத்துல மண்டபம் இருக்கும், எப்போ உழுந்துட போறோமோன்னு பயமா இருக்கும். ஏதோ உட்காந்துருக்குமே, கீதை தான் சொல்லிட்டு இருக்கோம், சரி கேட்கறவா கேட்டுருக்கா, பயம் தனிமை தோன்றதோ இல்லையோ. அதை போல கண்ணனுக்கு தோணித்து, நம்ம உபதேசமே பண்ணிட்டு இருக்கோமே, இந்த கேட்டுண்ட அர்ஜுனன் எதுக்கான்னு தெரிஞ்சுட்டானா இல்லையா? அர்ஜுனா கீதையிலேருந்து ஒரு 4 விஷயத்த நீ சொல்லுன்னார். கண்ணன் திடுக்கிடுறாப்புல பதில் வந்தது. கேட்டுண்ட அன்னைக்கே மறந்து போயிடுத்து கண்ணா, திரும்பி சொல்லுன்னா அர்ஜுனன். கண்ணனுக்கு கோபம் வந்தது. வந்து சொல்றார், இப்படி ஒரு சிஷ்யனுக்கு நான் சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஏதோ என் அத்தை பிள்ளையாச்சே, ஒழுங்கா கேட்டுப்பேன்னு சொல்லி கேட்டேன். இதந்தே நாதபஸ்காய நா பக்தாய கதாச்சன இதம் அஸ்ரூஷு அசுஸ்ரூஷவே வாக்கியம் மெஞ்சமான் நோபியசூயதி. இது கீதையில கடைசியில சொல்றார். எங்கிட்ட பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, என்னை கண்டு பொறாமப்படுவனுக்கு சொல்லாதே, யாரு குருவுக்கு சுஷ்ரூஷ பண்ணலையோ அவனுக்கு சொல்லாதே, சொல்லாதே சொல்லாதே சொல்லாதேன்னு 100 விதி போட்டார். இதெல்லாம் அந்த விதியை கண்ணன் பார்க்கவே இல்லை, அர்ஜுனனுக்கு சட்டுன்னு சொல்லிவிட்டார். ஆசை
தாங்க முடியாத அன்புனாலே பாண்டவர்கள் கஷ்டப்படுறார், திரௌபதி கஷ்டப்படுறான்னு தோணித்து எல்லா விதியும் தூக்கி குப்பையில போட்டார். கிட்டு 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 கிட்டுன்னு தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு சொன்னார். இப்ப நீ விதிப்படி சொன்னியான்னு அவரை யார் கேட்க ஆள் கிடையாது. சொல்லி அவருக்கு சொல்லணும்னு தோணித்து சொன்னார். நமக்கு தான் விதி. இனிமே நீ இவாளுக்கு சொல்லக்கூடாது, அவளுக்கு சொல்லக்கூடாது, அவளுக்கு சொல்லக்கூடாது, நம்மளை சொல்லுவாளே தவிர கண்ணன் சொன்னார்னா சொன்னார், பலிக்கிறியன்னா பலிக்கல. அவர் கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ஆளு இல்லையோ. அப்ப அனைத்தையும் சொல்லி முடிச்சவர் மறந்தே போயிட்டான் அர்ஜுனன். இதுல இருந்து கண்ணன் அப்பவே புரிஞ்சு விட்டார், இனிமே நாம உபன்யாசகனா ஆகக்கூடாது, ரொம்ப தப்பா போச்சுன்னா. அதனாலே இப்ப தர்மபுத்திரனுக்கு சந்தேகம், நம்ம நிறைய பேரை கொன்னு இருக்கோம், உறவுக்காரால கொன்னு இருக்கிற ஆபத்திற்கு என்னவோன்னு கலங்குறான். இவன் சந்தேகத்துக்கெல்லாம் பதில் வேணுமோ இல்லையோ, கண்ணன்ட்ட தான் வந்து தர்மபுத்திரன் கேட்கறான். ஆனா கண்ணன் அவங்ககிட்ட சொல்லச்சே, பீஷ்மே குலோகாந்தரங்கதே ஞானானி அல்பி பவிஷ்யந்தி. பீஷ்மாச்சாரியர் சீக்கிரம் சொர்க்கத்துக்கு போறார். அவர் புறப்பட்டு போயிட்டார்னா உலகத்துல ஞானமே இருக்காது, தர்மபுத்திரா அஸ்தமிச்சு போயிடும். போ, அவர்கிட்ட உட்காந்து கேட்டுக்க வேண்டியதெல்லாம் கேளு. யுதிஷ்டிரன் கேட்கிறார், நீ இருக்கிய கண்ணா, அவர் இல்லாட்டா நீ இல்லையோ? கண்ணன் அப்பவே சொன்னார், இனிமே நான் பேசுறதுலேன்னு முடிவு எடுத்தாச்சு. ஒரு தரம் தான் பேசினேன், இனிமே நான் பேசலே, ஆச்சாரியர்கள் தான் பேசணும், நான் கேட்கணும். கேட்டா தான் கண்ணனுக்கு சரியே தவிர பேசினா சரியில்லைன்னு அவர் புரிஞ்சுட்டார். அப்புறம் பீஷ்மாச்சாரியர் பேச ஆரம்பிக்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றார், யானி நாமானி கௌணானி விக்யாத்தானி பராத்மனஹா ரிஷிபிப்பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதையே தேவகீ நந்தன சிரஷ்டா. 1000 நாமங்களை சொல்லிட்டு தர்மபுத்திரன் தேடுறான். இந்த நாமங்களுக்குரியவர் ஆகாசத்துல இருக்காரா, பூமியில இருக்காரா, கடல்ல இருக்காரா, எங்க இருக்கார்? பீஷ்மர் தட்டினார், என்ன தேடுற தர்மபுத்திரான்னார். இல்லை, இந்த நாமங்களால சொல்லப்பட்ட அந்த இறைவன் எங்க இருக்காருன்னு தேடுறேன். உன் தொடையோட தொட தட்டின்னு அத்தை பிள்ளைன்னு உட்காண்டிருக்கானே, இவனைத்தான் இத்தனை நாளி சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயும் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் தேடாதே, தேவகி நந்தரன்னு சொல்லி ஒன்றும் தெரியாம புல்லாங்குழலை கையில வச்சிருந்து சண்டை போட மாட்டேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பேர் வச்சுட்டு மொத்த பாரத போரையும் தன்னுடைய புருவ நெறிப்பால நடத்திட்டு ஒண்ணும் இல்லாத போல உட்காண்டிருக்கான் பார், இவனை பத்தி தான் இத்தனை நேரமும் பேசியிருந்தே என்று அப்ப சொன்னார் பீஷ்மர். இவாளுக்கு புரிஞ்சுது. கண்ணன் தெரிஞ்சு விட்டார், இவாளே பேசட்டும், இவாளுக்கு தான் புரிய வைக்க தெரியறது. நம்ம எதையான பேசினா இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஏற்கனவே கீதையை ஒத்தரும் புரியலேங்கிறான். கர்மயோகம் தெரியல, ஞான யோகம் புரியல, பக்தி யோகம் ஏதோ சொல்லிட்டே இருக்காரு சுவாமி, குழப்பமா இருக்கு, ரொம்ப வேதாந்தமா இருக்கு, தெரியலேன்னுவா. அதே ஒரு ஆச்சாரியன் பார்த்து கீதையை நன்னா மனசுல வாழ்ந்து, ஒன்றும் கண்ணன் உங்களை கஷ்டப்படுத்தல, 2 புஷ்பத்தை சமர்ப்பிங்கோ, பழத்தை கொடுங்கோ, பாலை கொடுங்கோன்னு சொல்லி. இவ்வளவுதான் கீதையில சொல்லியிருக்காரா? இதை நேரம் சொல்லக்கூடாது சுவாமி, எங்களுக்கு புரியவே இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னுட்டு. அவர் என்னென்னமோ கர்மயோகம் ஞான யோகம்னால் கவலைப்பட வேண்டாம். அதை அந்த ஆச்சாரியனிடத்துல பக்தனிடத்துல விட்டால் நமக்கென்று எளிமைப்படுத்தி ஜீரணிக்கிற அளவுக்கு கொடுக்குறான் இல்லையோ, அதை ஆச்சாரியனால தான் பண்ண முடியும், பக்தனால தான் பண்ண முடியும். அதை ஒரு நாளும் பகவான் அந்த பொறுப்பு ஏத்துக்கவே மாட்டார். இவ்வளவு ஏன் பக்கத்துல திருக்குறுங்குடி திவதேசம், கைசிக ஏகாதசி, கைசிக துவாதசி, என்ன பெரிய நம்பாடுவான் சரித்திரம் நடக்கிறது இல்லையோ. திருக்குறுங்குடிக்கு ராமானுஜரே வந்தார். வந்தவர் பெருமாளை சேவிச்சுட்டார். கிளம்ப போகணும். அப்ப நம்பிக்கை ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ராமானுஜரே, நீர் லோகத்துல பிறந்து எல்லாரையும் சட்டுன்னு திருத்தி விடுறீர், நானும் என்னென்னமோ பிறந்து எடுத்து பார்க்குறேன், ஒத்துரு திருந்தவே மாட்டேங்கிறான், உமக்கு மட்டும் திருந்துறாளே, எனக்கு திருந்தலையே, எப்படி ரகசியம் சொல்லும்னார். ராமானுஜர் அவ்வளோ சுலபமா விட்டு கொடுக்கல. நீ சந்தேகம் கேட்குற, நான் இப்போ ஆச்சாரியன், நீ தான் சிஷ்யன், அப்போ எனக்கு வேண்டிய ஆசனத்தை போடு, நீ கீழே கையை கட்டிட்டு நில்லு, நீ இவ்வளோ உயரத்துக்கு நின்றுட்டு என்ன கீழே நிற்க வச்சுட்டு என்ன ஆச்சாரியன் ஆக்கினியானா, எனக்கு கொடுக்குற ஆசனத்தை கொடுன்னு பெருமாள் ஆசனம் போட்டார். போட்டு ராமானுஜர் ஏற்றி உட்காந்துட்டு கையை எப்படி மடிச்சுண்டு, சுவாமி என்ன நியமனம், என்ன ரகசியம் கேட்கிறார். இன்னைக்கும் திருக்குறுங்குடி நம்பி ஆஸ்தானத்துக்குள்ள ராமானுஜர் எழுந்தருளி இருந்த ஆசனம் இருக்கு. நீங்க போனீங்கன்னா கேட்கலாம், மூலையில வச்சிருக்க 1000 வருஷமா அந்த சிங்காசனம் அங்கேயே தான் இருக்கு. நம்பி ராமானுஜருக்கு கொடுத்து அமர்த்தினார். கேட்டார். ராமானுஜர் பதில் சொன்னார், என்னதான் இருந்தாலும் நீ எவ்வளவோ உபதேசம் பண்ற, ஏன் தெரியுமா ஒத்துன்னு கேட்டுக்க மாட்டேங்கிறா? நீ நெஞ்ச நிமிர்த்திண்டு நாம் பெரியவன் நாம் பெரியவன் நாம் பெரியவன்கிற, யாரும் கேட்டுக்க மாட்டான். அவர் பெரியவன் சொன்னாதான் உலகமே திரும்பி பார்க்கும். நாம் பெரியவன்னா சந்தேகம் வந்துருவோம்னார் ராமானுஜர். பெருமாள் பார்த்தார், நீர் சொல்றது எனக்கு புரியுறது, ஆனா புரியல. இப்ப நான் பிறந்து யார பெரியவன் சொல்ல முடியும்? உண்மைதானே சொல்றேன், நான் பிறந்து என்னத்தானே பெரியவன் சொல்லுவேன். ராமானுஜர் பதில் கூறினார், நீ பொய் சொல்றேன் நான் சொல்லவே இல்லை, நீ தான் பெரியவன், நீ பெரியவன் தான் சொல்லணும், ஆனா அதை நீ சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லணும். இப்ப நான் சொல்ல வந்து அதுதான், நீ சொன்னா எடுபடாது, அதை நான் சொன்னா தான் எடுபடும். என்ன நீயே நெஞ்ச தட்டிட்டு நான் பெரியவன்னா யார் ஒத்துப்பா? நான் பார்த்து நம்பிய 10 கோள்னு சொன்னா தான் ஒத்துப்பாளே தவிர. திருவேங்கடமுடையான் ரொம்ப ஐஸ்வர்யம், அந்த பணத்துல கொஞ்சம் அகங்காரம் வந்துடுத்தான் பெருமாளுக்கு. ஒரு வித்வான், சிறந்த வித்வான், நல்ல பண்டிதர், பிரச்சாரகர், எங்கும் போய் ஸ்ரீனிவாச வைபவத்தை சொல்றவர். அவர் பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கார்.
திருப்பதிக்கு வந்தார், மலையேறி வந்துட்டார். வந்தா ஒரே கூட்டம். சீட்டு வாங்கினியா, 100 ரூபா வாங்கினியா, ஆர்ஜித சேவா வாங்கினியா, சாஸ்திர கலசம் வாங்கினியா, அர்ச்சனானந்தரம் வாங்கினியா, ஒரே சத்தம். இந்த சுவாமி எங்கேயுமே போல. நேரம் மகாத்வாரம் இருக்கும் இல்லையோ, பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ அந்த துவாரம் வழியா யாருமே விடுறதில்லை. எல்லாம் வைகுந்தன் துவாரத்துக்குள்ள நுழைஞ்சு கிடு கிடு கிடுன்னு சுத்தினு தானே வரும். ஆனா கோவில் வாசல்ல மகாத்வாரம் இருக்கும் இல்லையோ, அந்த துவாரத்துல நின்றுண்டார். நேர ஸ்ரீனிவாசனை பார்த்து, ஐஸ்வர்ய மதமத்தோசி மாம் நஜானாசி கேசவ, ஐஸ்வர்ய திமிரு பிடிச்சிருக்கே, நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் பேசினாத்தான் நீ ஸ்ரீனிவாசன், இன்னைக்கு நான் பேசுறதை நிறுத்திட்டேன்னா உன்னை திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டார்னார். பயந்த பெருமாள் திரைய அங்கேயே அறுத்து விட வச்சு அங்கேருந்தே தரிசனம் கொடுத்துட்டார். இந்த கதை எழுதப்பட்டிருக்கு அந்த ஊர்ல. இப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் உலகம் கேட்டுக்கும். ஒரு பக்தன் ஆச்சாரியன் பெருமானை பத்தி பேசினா தான் எடுபடுமே தவிர, இவர் நிமிந்துன்னு நான் தான் ஸ்ரீனிவாசன்னால், சாமி எத்தனையோ பேர் ஸ்ரீனிவாசன் இருக்கா, நீ யாருன்னு விடுவா. லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கு. இப்போ ஒரு பக்தன் பார்த்து இவன் தான் பகவான் பற்றுன்னா தானே லோகமே பற்றும். அதனால ஆச்சாரியன் மூலமா தான் பற்றியானோ, பக்தன் மூலமாகவே பற்ற வேண்டும். இதுதான் காரணங்கள். அப்ப பெருமானுக்கு ஒரு குறுகுறுப்பு இருக்கு, இவரை நடுவில் வச்சுக்கிறார். நமக்கு ஒரு நெருடல் இருக்கு, அதனால நடுவில் வச்சுக்கிறோம். பகவானே கண்ணனே சொல்லியிருக்கிறது, நான் கீதை சொன்னதை விட பீஷ்மர் சாஸ்திரநாமம் சொன்னது தான் நன்னா இருக்கு, அதனால நீ அவனையே போய் பற்றிக்கோ. என்ன ஆச்சாரியர்கள் உபதேசம், பக்தர்கள் உபதேசம் சிறப்பு. இந்த கலியுகத்துல நான் இப்ப செய்ய வேண்டியது என்ன? நல்ல பக்தர்களா பார்த்து அவர்களுக்கு நிறைய தொண்டு புரியணும். யாரு பரம பக்தன், பாகவத்தன் ஆறு, மற்ற எதுக்கு அவர் ஆசைப்பட மாட்டார். சுவாமி அவரை எனக்கு தெரியும் சுவாமி, கடவுள்னா அவ்வளவு உயிர், அதை போல இருக்கிறவரை நம்ம தேடி பிடிச்சிக்கணும். அவருக்கு ஏதான ஒரு விதத்துல தொண்டு பண்ணிட்டே இருக்கணும். இது ஒரு நல்ல வழி கலியுகத்திலேங்கிறார். இதை ஜடபரதர் சொல்லி கொடுத்தார். ரகுகணன்னு ஒரு ராஜா, அவன் கபிலர் இடத்துல ரைக்குவர் இடத்துல விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக கிளம்புறான். பல்லக்கில் ஏறி உட்கார்றான். அப்பதான் இந்த ஜடபரதர் வந்தார். கடைசியில 2 பேருக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. அவன் கேட்கறான், நான் பாபத்தை போக்கிக்கிறதெல்லாம் யானை குளியலை போலேன்னா, யானை குளிச்சா என்ன ஆகும்? நன்னா குளிப்பாட்டி விடுவார். காவேரி இருக்கு, அது தாமிரபரணி இருக்கு, குளிச்சிடும். குளிச்சுட்டு ஜலத்தோட நடந்துன்னு போற வரைக்கும் தும்பிக்கையால ஜலத்தை எடுத்து தலையில போடும். நன்னா இருக்கும். அப்படி துவாலை பூ போய் ராப்புல இருக்கும். பாகனுக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு, பார்த்துட்டே வருவார். இதெல்லாம் மண்ணு மேட்டுக்கு வர்ற வரைக்கும். மேட்டுக்கு வந்த உடனே அதே தும்பிக்கையால கீழே இருக்கிற குப்பை, சத்தை, மண்ணு, மட்டை என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்து தள்ள போட்டுக்கும். பாகனுக்கு ரொம்ப வருத்தம். இதுக்கா உனக்கு இவ்வளவு குளிப்பாட்ட விட்டேன், தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டேன், இது பார் இனிமே இந்த மாதிரி பண்ணாதே. யானை அதுக்கும் தலையாட்டிக்கு ஒன்றும் அது கேட்டுக்கு போறது இல்லை இப்போ. ஆனா நாளிலேருந்து பண்ணியானா குளிப்பாட்டி விட மாட்டேன், அதுக்கும் தலையாட்டிக்கும். அதே குப்பை எடுத்து தலையில போட்டு போயிட்டே இருக்கும். இவன் சொல்றது அது கேட்கவே போறது இல்லையோ. அப்ப நிரங்குஷ ஸ்வதந்திரன் பகவான். அவன் இந்த யானை குளிச்சா மாதிரி தான் இது. நம்ம பாபத்தை போக்கிக்கிறோம் பாருங்க. இது எப்படின்னால், யானை குளிச்ச உடனே திரும்ப தூசி படுறதோ இல்லையோ, அதை போலத்தான் நாம பாபத்தை போக்கிக்கிறோம். போக்கிண்டு வர்றதுக்குள்ள வேற பாபம் வந்துடும். ஒரு பாவத்தை போக்குறதுக்கு பிராயசித்தம் பண்ணா, பிராயசித்தத்தை தப்பா பண்ணிட்டா அப்ப அதுக்கு ஒரு பாபம் வந்துடாதோ. இன்னும் காயத்ரி ஜபம் பண்ணு, நீ ஒழுங்கா கை கால் அலம்பல, இன்னைக்கு குளிக்காம விட்டுட்டே, அமாவாசை தர்ப்பணத்தை நீ விட்டுட்டே, அதுக்கு பதில். இல்லை யாரையோ பேசக்கூடாத வார்த்தையில ஏசிவிட்டே, அதுக்கு பதில் 1008 காயத்ரி பண்ணு சொல்லிட்டார். காயத்ரி பண்றதுக்கு உட்கார்ந்துட்டேன். மந்திரத்தை ஒழுங்கா சொல்லணுமோ இல்லையோ, கொஞ்சம் அவசரம். இத்தனை மாத்திரையில சொல்றதை விட இந்த மாத்திரையில சொன்னேன். 1008ன்னு எண்றதுல தப்பு பண்ணி 1006 எண்ணுட்டேன். ஒரு அக்ஷரத்தை தப்பா சொல்லிட்டேன். இப்ப ஒரு பிராயசித்தம் தேட போட 3 பாபம் வந்துருச்சு. சாமி இப்ப பண்ணலாம்ங்கிறீரா வேண்டாங்கிறீரா? நீர் சொல்லதை பார்த்தா ஒன்றும் வேண்டவே வேண்டாம் போல இருக்கேன்னா. இல்லே, சொல்ல வந்தது எதுக்குன்னா, பிராயசித்தம் தேட போறச்சே கூட பாபம் வரும்னா இது வெறும் யானை குளியலை போல குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள திரும்ப தூசி எடுத்து போட்டா அப்படித்தான் நம்ம பிராயசித்தம் தேடிட்டு இருக்கோம். இதைத்தான் ரகுகுணம் கேட்டான் ராஜாவிடத்தை. ரகுகுண ராஜா ஆதி ஜடபரதர் இடத்துல கேட்கிறான். பரதர் பதில் சொல்றார், மகத்பாத ரஜோபிஷேகாத். நீ இந்த பிரயத்தனம் பண்ணி பிராயசித்தம் பண்ணிலாம் போக்கிக்கவே முடியாது. மகான்கள் பக்தர்கள் இருக்கா பார், அந்த பக்தர்களுடைய பாத தூளிய உன் தலையில போட்டுண்டியானால் ஒரே திரியா போடும். அப்ப பாபங்கள் பிராயச்சித்தமே இல்லாம மொத்தமா தொலையணும்னா பரம பக்தன் ஆறுன்னு பாரு, அவனுடைய பாத தூளி எடுத்து உன் தலையில வச்சுக்கோ, இதுதான் உனக்கு வழின்னு பரமஜானி பரதர் சொல்றார். இப்ப நாளையிலேருந்து வேலைக்கு போவா இல்ல பக்தனை தேடவா? இங்கங்க போய் அவரை தேடி கண்டுபிடிச்சின்னு வந்து அவரை பேரை நம்ம காலில் விழுந்து, சுவாமி கொஞ்சம் ஏதாவது மண்ணு கிண்ணு கூடும், அதை எடுத்து என் தலையில வச்சுட்டா தான் என் நாளைக்கு எனக்கு பாவம்லாம் போகுமா என்று போய் தேடலாமான்னால் கண்டிப்பா தேடலாம், கிடைக்காது இருக்க மாட்டா. ஆனா முதல் படி அதை அடுத்தபடியா வச்சுங்க. முதல் படி என்ன பண்ணலாம்?
எந்த பாகவத நடத்திலையும் அபச்சாரப்படக்கூடாதுன்னு வச்சுப்போம். அதை முதல் படி வச்சுக்கலாம் இல்லையோ. ரெண்டாம் படி அவனுக்கு உபச்சாரம் பண்றது. முதல்ல அபச்சாரத்தை நிறுத்துவோம், அதுக்கப்புறம் உபச்சாரத்துக்கு போவோம். தப்பே பண்ணிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்திடுவோம், நல்லது பண்றதுக்கு நாளை போவோம். இப்போ ஒரு குழந்தைகிட்ட கெட்ட பழக்கமும் இருக்கு, நல்ல பழக்கம் இல்லை. அம்மாவை கேட்டால் எது சொல்ல, முதல்ல இந்த கெட்டது தொலையட்டும் சாமி, நல்லது வர்றது வரல நாள் நீங்க பார்த்துப்போம், முதல்ல கெட்டது தொலையணும்னு இல்லையோ. அதை போல பக்தர்களிடத்தில் அபச்சாரப்படுவது கூடாது. அவர்கள் ஏதானும் தப்பா இருப்பா. ஒன்னே ஒன்று சொல்றேன், அது எவ்வளவு கொடுமையானதுன்னு அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். கூரத்தாழ்வான்னு ராமானுஜருக்கு சீடர், ரொம்ப ஆச்சரியமான சீடர், அவ்வளவு நல்லவர். இனிமே பக்தர்னா அவரை போல தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவு நல்லவர். ஆனா அவருக்கு கண்ணு போயிடுது. கிருமிகண்ட சோழன் ஒருத்தன் கண்ணு எடுத்துட்டான். இந்த கதை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். அந்த சோழ மன்னவன் கண்ணை எடுத்துட்டான். அவர் கண்ணிழந்து தவிச்சுட்டு இருக்கார். அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு தான் அவர் ராமானுஜரை சந்திக்கிறார். கண்ணு போயிடுத்து, ராமானுஜரை காப்பாற்றணுங்கிறதுக்காக மேலக்கோட்டை, கர்நாடகத்திலே பாண்டவபுரம் மண்டியால இருக்கிற மேல்கோட்டை, திருநாராயணபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கதான் ராமானுஜர் 12 வருஷம் போயிருந்தார். அதுக்கப்புறம் திரும்பி வரார். வந்து இவரை பார்த்து, கூரத்தாழ்வானே உமக்கா கண்ணு போச்சு, எவ்வளவு சாந்தர் நீர், எவ்வளவு சிறந்த பக்தர், உமக்கு போய் கண்ணு போயிடுத்தேன்னு கட்டிட்டு அழறார். இப்போ கூரத்தாழ்வான் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? யாரோ ஒரு வைணவர் போயிருப்பார், அவர் நெத்தியில திருமண் காப்பு இருந்திருக்கும், அந்த திருமண் கொஞ்சம் கோணலா இருந்திருக்கும், அது கோணலா இருக்கு போல் இருக்கே நான் நினைச்சிருப்பேன், அதுக்கு கண்ணு படுத்துன்னு அறவர். இதுதான் அவர் சொன்ன பதில். இப்படியா சுவாமி, நாங்க எத்தனையோ நாள் இதை விட நிறைய எல்லாம் பண்ணியிருக்கோமே, நீர் சொல்றதை பார்த்தா வெறும் கோணலா இருக்குன்னு நினைச்சிரு கண்ணு போயிருந்தா இத்தனை நாள் எங்களுக்கு உடம்பே போயிருக்கணும், அந்த அளவுக்கு நிறையவே பண்ணியிருக்கணும், 12 இருக்கும். அப்ப பாகவத அபச்சாரம்ங்கிறது கொடுமையானதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கொடுமையானதுன்னால், லக்ஷ்மணன்கிற பாகவத நடத்துல சீத்தப்பட்ட அபச்சாரத்துக்கு தான் அவருக்கு காட்டு வாசமே. பேருக்கவே வேண்டாம். வால்மீகி ரொம்ப தெளிவா சொல்றார், அந்த சீத்தையை ஒத்துக்கிறா. ராமன் மாயமான் மாரீச்சன் பின்னே போனார், லக்ஷ்மணன் காவல் காத்துட்டு இருக்கார். மாரீச்சன் உயர விடச்சே வேணும்னு ஏமாத்தனம்ங்கிறதுக்காக ஹா சீதே ஹா லக்ஷ்மணா என்று ராமன் குரல்ல ஓலமிட்டுட்டு போயிட்டான். சீதை பயந்துட்டா, ராமனுக்கு ஏதோ ஆபத்தோக்கம்னுட்டு, லக்ஷ்மணா நீ போங்கிறா. லக்ஷ்மணன் சொல்றார், அண்ணாவுக்கு ஒண்ணு வராது, அவர் ரொம்ப பெரியவர், புருஷோத்தமன், சீதை கவலைப்படாதே, உனக்குத்தான் ஆபத்து, பக்கத்துல ராட்சசால் இருக்கா, நான் விட்டுட்டு போக மாட்டேன், ராமன் என்ன நிக்க சொல்லிட்டு போயிருக்கார். எத்தனையோ சொன்னார். ஆனா சீதை சட்டுன்னு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். இப்படி ஒரு தவறான எண்ணத்தோட என் கூட நீ நிக்கிறேன்னு நான் எதிர்பார்க்கல லக்ஷ்மணான்னு அவள். அது புரிஞ்சுக்கவே முடியல லக்ஷ்மணருக்கு. இப்படியா நான் இத்தனை நாளும் பறந்திருக்கேன், சீத்தையை சேவிக்கச்சே நமஸ்கரிக்கச்சே அவர் கணுக்காலுக்கு மேல கூட நான் சேவிச்சது கிடையாது, என் தாய்க்கு மேலாத்தானே நினைச்சுட்டு இருக்கேன், என் ரொம்ப உள்ளம் வெதும்பு போய் பேசவே மாட்டார் லக்ஷ்மணன். ஆனா ஒரு வார்த்தை இப்பவும் ராமாயணத்துல இருக்கு, தேவி இந்த வார்த்தை நீ பேசிவிட்டே, இது நாளைக்கு பெண்கள் குலத்துக்கு என்ன அவப்பெயர் ஏற்படுத்த போதோன்னு எனக்கு தெரியல, இந்த வார்த்தை உம்ம வாயில வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கிளம்புறார். அதனால இன்னைக்கும் சந்தேகம் பிடிச்சு ஆட்டுறதுன்னு ரொம்ப இருக்கு பாருங்க. ஏதான ஒரு சின்ன தப்பா இருந்தா கூட சட்டுன்னு பெண்களுக்கு சந்தேகம் வந்துடும், இயற்கை. ஏன்னா அதை போல நிறைய பேர் தப்பு பண்றா. ஆனா இருந்தாலும் அந்த சந்தேகத்தோட பாக்குறது அங்க ஆரம்பிச்சு கொடுத்தது. லக்ஷ்மணன் இடத்துல சந்தேகப்பட்டுட்டா அப்புறம் யாரைத்தான் நேர்மையா நினைக்கிறது? நம்ம என்ன தேவலோகாக்கிரமணம் நாமரத்வம் அகம்பிரணே, ஐஸ்வர்யம் வேண்டாம், தேவலோகம் வேண்டாம், அமரத்துவம் வேண்டாம், ராமா தொண்டு தொண்டு தொண்டு. அதுக்குன்னே 14 வருஷம் உண்ணாது உறங்காது இருந்தாரோ இல்லையோ, அந்த லக்ஷ்மணன் இடத்துல அபச்சாரப்பட்டுடுது. ராமனுக்கு வந்தது கோபம். ஒன்னையா லக்ஷ்மணா அப்படி சொன்னார்னு மனசுல வச்சிருந்தா போறாதா? அவர் பேசவே வேண்டாம், மனசுல ஒண்ணு நினைத்தாலே போருமே. இந்த நிமிஷம் இவனை கிளப்பி அங்க அனுப்புறதுக்குள்ள 10வது நிமிஷம் ராவணன் வந்தான் தூக்கின்னு போயிட்டான். அப்ப அது ரெண்டையும் பொருத்தி பார்க்கிற ஆச்சாரியர்கள், நம்ம என்னமோ நினைச்சிட்டு போ, ராவணன் வந்தான் தூக்கின்னு போயிட்டான், அதெல்லாம் நடக்குமா? சீதையை தூக்கின்னு போறதெல்லாம் நடக்காது. ஆனா நடக்கிற அளவுக்கு ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ராமனிடத்தில் அபச்சாரப்பட்டா சரி, ஆனா ஒரு பரமபக்தனான லக்ஷ்மணனை சுடுசொல் கூறிட்டாளோ இல்லையோ, உடனே அவள் தலையிலேயே விடிஞ்சது. அதனாலதான் அபச்சாரமே படக்கூடாதுங்கிறார்கள். பாகவத அபச்சாரப்படாதே, அவன் எப்படி இருக்கிறானோ இருந்துட்டு போட்டோம்.
नाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।